ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு 6 மாத குழந்தை, பேரழகின் பெட்டகம். குழந்தைனால அப்படி தானே, அப்படி பார்த்தாலே அப்படி வந்து தவிக்குது. ஆனால் சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிடாம அழிசாட்டியம் பண்ணுற அந்த குழந்தையே அவங்க அம்மா சாப்பிட்ற ஊட்டுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டுட்டு இருந்தா. நான் தங்கியிருந்த வீட்டில் அவங்க அம்மா சொன்னாங்க, நீ பாட்டு பாடு, இந்த குழந்தை சாப்பிடும். அந்த பொண்ணு போய் டேப் ரெக்கார்டர் போடுறதுக்கு முன்னால் யோசிச்சுது, அம்மா நானே பாடலாமான்னு கேட்டுச்சு. அந்த அம்மாவில் பாடு பாடு, சாப்பிடுதான்னு பார்ப்போம், பாடு, பயமுறுத்தாமல் பாடு. அந்த அம்மா பாடுச்சிங்க. நீங்கள் நம்புவீர்களா? அந்த அழுதுட்டு இருந்த குழந்தை அப்படி பார்த்துச்சிங்க. கலகல கலகல கலகலன்னு சிரிச்சுது. இந்த கப்பு நிறைய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபுல்லாக சாப்பிட்ருச்சிங்க. பாட பாட சாப்பிடுதுங்க. அது 3 நாளில் 100 முறையாவது நான் அந்த பாட்டை கேட்டிருப்பேன். அந்த குழந்தை 6 முறை தான் சாப்பிட்டுச்சு. அந்த குழந்தைய சிரிக்க வைக்கணும்னு அந்த அம்மா 100 முறை அந்த பாட்டு பாடிச்சு. எனக்கு அந்த பாட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு. இந்த பாட்டு சொல்லட்டுமா? காற்று மேலே, காற்று கீழே, காற்று லெஃப்டில், காற்று ரைட்டில், காற்று மேலே காற்றடிக்குது, காற்று கொஞ்சம் நாற்று கேன்னு சிரிக்குது. 3ஆவது நாள் முடிஞ்சு நான் செருப்பு மாட்டிக்கிட்டு என் சூட்கேஸை பிடிச்சிக்கிட்டு ஆர்த்தி கூப்பிட்டேன் அந்த பிள்ளைய. இங்கே பாரு, நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த பிள்ளை வளர்ந்துருக்கோம், சரியா? ஏன்னா வெளிநாடு கனடா, அடிக்கடி போக முடியாது, 3-4 வருஷமாவது ஆகும். நான் வரும்போது உன் பிள்ளைய பற்றி என்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது. சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது, அசிங்கமான பாட்டு தான் கேட்குது, குத்து பாட்டு தான் கேட்குது, ரசனை கெட்டு போச்சு, பெரியவங்க பேச்சே கேட்குறது இல்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அதன் விதையை நீ 3 நாட்களுக்கு முன்னால் விதைத்து விட்டாய். அந்த குழந்தை கேட்டுச்சா அந்த பாட்டு பாடுன்னு? ரசனையை மாற்றி கொடுத்தது யார்? நீங்கள் தான் கொடுத்தீர்கள். கொடுத்தது நீங்கள். திட்டதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளை ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்குது, முடியா சரியா வெட்ட மாட்டேங்குது, பேண்ட்டை சரியா போட மாட்டேங்குது, பிளவுஸை சரியா போட மாட்டேங்குது, துப்பட்டாவை போட எப்படி போடும்? ரசனையை தான் மாற்றி வைத்திருக்கிறீர்களே. அதற்கான ஒரு மாற்று சிகிச்சை தான் இத்தகைய புத்தக திருவிழாக்கள், இத்தகைய சிந்தனை அரங்கங்கள். ஒரு தலைமுறையின் ரசனையை மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பெரியவர்கள், மிகப்பெரிய கற்றலில் ஈடுபடுகின்ற ஒரு